திருச்சிற்றம்பலம். இந்திரேசுராய நமக. அன்பு கிணிய எனதருமை தேவேந்திர குல வேளாளர் இனமான சொந்தங்களே, நேற்று 2/7/2025 அன்று நடைபெற்ற பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கான ஆதரவு தருகின்ற கூட்டத்தினை செந்தமிழர் சீமான் அவர்கள் தனது கட்சியான நாம் தமிழர் என்ற கட்சி முன்னெடுத்து தேனி மாவட்டம் தேனி நகரம் பங்களாமேட்டில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டினார். இதற்கு முன்னர் அடியேனே ஒரு பதிவு இப்பொதுக்கூட்டம் சம்பந்தமாக பதிவிட்டிருந்தேன் காணொளியில். செந்தமிழர் சீமான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு எமது மக்கள் ஆதரவு தர வேண்டும், தேனி நகரை நோக்கி வர வேண்டும், பங்கெடுத்து கொள்ள வேண்டும், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் காணொளி போட்டிருந்தேன். அதன்படியே அடியேனும் தேனி மாவட்டம் சென்று நடந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டேன். பொது மேடைகளில், பொது அரசியல் மேடையில் பட்டியல் வெளியேற்றத்தை பிற தமிழ் குடிகள் பேசியதை கேட்கிற வாய்ப்பு பட்டியல் வெளியேற்றத்தை மட்டுமல்ல, பட்டியல் வெளியேற்றத்தினுடைய வரலாற்றையும் எமது மக்களின் வரலாற்றையும் அதை குறும்படமாக திரையிட்டும் பார்க்கின்ற வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது என்றே கருதுகிறேன். நமது மக்களும் அதை பார்த்தார்கள், உணர்ந்தார்கள். கடந்த 45 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் அனைத்து ஊர்களிலும், அனைத்து மாவட்டங்களிலும், அனைத்து ஒன்றியங்களிலும், மாநிலம் முழுவதும் நாம் இனத்தை சார்ந்த பேரறிஞர்களான சிந்தனையாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இன்ன பிற கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய மக்கள் மத்தியிலே இத்தகைய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். கடினமான உழைப்பு என்ற இந்த மகத்தான உழைப்பின் காரணமாகத்தான் இன்று அரசியல் கட்சிகள் நமக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தில் எப்பொழுதுமே சொல்லுகிறேன், மக்களின் சக்தி மகத்தானது, மக்களின் வேட்கை மகத்தானது, மக்களின் உழைப்பு மகத்தானது. நம்முடைய பட்டியல் வெளியேற்றம், நம்முடைய வரலாற்றை பற்றி நாம் பதிவு செய்தோம், 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதினோம். அப்புத்தகங்களில் உள்ள கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைத்தோம். அதனுடைய விளைவாக பிற அரசியல் கட்சி தலைவர்கள் நம்மை பற்றி பேசுகிற, நம்மை பற்றிய சிந்தனையை நாம் உருவாக்கினோம். நமது இளைஞர்களும் நமது அறிஞர் பெருமக்களும் பாடுபடாமல் இத்தகைய சூழ்நிலை உருவாகவில்லை என்றபோது, பாராளுமன்றத்திலே 7 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று நம்முடைய பண்பாட்டின் பெயரால் தான் நம்மை அழைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சட்டம் இயற்றியது. அன்றைய நிலைப்பாட்டில் பாராளுமன்றத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஒரே ஒரு உறுப்பினராக இருந்த ரவிச்சந்திரன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்தவர்கள் அனைவருமே
பெயர் மாற்ற கோரிக்கைக்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் ஆதரவு கொடுக்கவும் இல்லை, வெளிநடப்பு செய்தார்கள். இத்தனை நிகழ்வுக்கு பின்னரும் செந்தமிழர் சீமான் அவர்கள் தேனியிலே ஒரு மகத்தான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி பலாயிரக்கணக்கான தேவேந்திரகுல வேளர் மக்களை நாம் அமர்த்தி இன்று மாநில கட்சியான நாம் தமிழர் கட்சி அதை ஆதரித்திருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்திருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய பட்டியல் வெளியேற்ற நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆதரித்திருக்கிறது. இன்னும் சற்று நாட்களிலே அல்லது சில வருடங்களிலே நாம் பார்த்து விடுவோம். இன்ன பிற தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பேரியக்கமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பேரியக்கமாக இருக்கட்டும், மாநில கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், மாநில கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இந்த உழைப்பு நம்முடையது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் நம்முடைய சக்தியை உணர்ந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஆக இந்த காணொளியின் மூலமாக அடியேன் தெரிவிப்பது என்னவென்றால் செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்றே எங்கள் மக்களுடைய பட்டியல் வெளியேற்றை ஆதரிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியையும் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். எங்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியையும் நாங்கள் ஆதரிக்கின்றோம். எங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கின்ற தென்னிந்திய ஃபார்வேர்டு பிளாக் கட்சியையும் நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஆக நம்முடைய உழைப்பு மகத்தானதாக இருக்க வேண்டும், ஒற்றுமை மகத்தானதாக இருக்க வேண்டும். யார் நமக்காக குரல் கொடுக்கிறார்களோ, எந்த கட்சி நமக்காக செயல்படுகிறதோ அந்த கட்சிக்கு நம்முடைய வாக்குகளை அளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது.